ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம காவேரி இந்த மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசி பேசி அவங்களுக்கு வயிறு வலியே வந்துடுது. ரொம்பவே வலியில் துடிக்கிறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. காவேரி, என்னாச்சு காவேரி, ஏன் இப்படி துடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் வயிறு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி காவேரி, ஐயப்பன் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐயப்பனுமே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஓகேங்க காவேரி, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க வேண்டாங்க, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பிரச்சனையை ஃபஸ்ட்டு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் கட்டி கொடுக்க வேண்டிய வீடை கட்டி கொடுத்துட்றேன், நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, எங்களோட பர்சனல் இஷ்யூனால் எங்களால் உங்களோட வீட்டை கட்டி கொடுக்க முடியல, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே ரொம்பவே பொறுமையாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம காவேரிக்கு வயிறு வலி அதிகமாகிடுச்சு. அதை பார்த்ததுமே கொஞ்சம் பரிதாபம் வந்துடுச்சு. இப்போது காவேரியுமே தயவு செஞ்சு என் புருஷன் சொல்கிறத கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய அதாவது பொங்கலுக்குள்ளே நாங்கள் எல்லாரோட வீட்டையுமே கட்டி கொடுத்துட்றோம், அதுக்காக நைட்டு பகலுன்னு சொல்லிட்டு பார்க்காம கூட உங்களுக்கு வேலை செஞ்சு உங்களுக்கான வீட்டை உங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுத்துருவோம், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ஒரு வழியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. இப்போது எல்லாருமே இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற இது ஒரே ஒரு நம்பிக்கையினால தான், ஒரு வார்த்தையினால தான் நாங்கள் நம்பி போகிறோம், கண்டிப்பாக பொங்கலுக்குள்ளே எங்களுக்கு இந்த வீட்டை கட்டி முடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையும் வரும், உங்கள் கம்பெனியை இழுத்து மூடுற அளவுக்கு நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போய் விட்டுருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்தையுமே கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்க. இங்கே விஜய் இருந்துட்டு, காவேரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்ல அதனால தான் வயிறு வலி அதிகமாகிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, எதுவும் ஆயிருக்காது, இல்லை காவேரி நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. இங்கே டாக்டருமே நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஆஃபீஸ் பிரச்சனையை முடிச்சுட்டு நம்ம காவேரியும் விஜயும் வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் எங்கள் பாட்டிமா பெரிய ரகலையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவியில் ஆஃபீஸ் விஷயமா நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டுருக்கு. தலைப்பில் இந்த கம்பெனியே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் போகிறதுனால எங்கள் பாட்டிக்கு அப்படி பிபி இன்னுமே அதிகமாகுது. நம்ம தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இனிமேல் அந்த கங்கா, காவேரி, அதாவது காவேரியோட குடும்பத்தில் உள்ள யாருமே இங்கே இருக்கவே கூடாது, அவ்வளவுதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா கிட்ட கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம கங்கா வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிருஷ்ணா இருக்கானே, கிருஷ்ணா, அவனுக்கு இந்த நர்மதா பொண்ணு தங்கச்சி முறை ஆகுது, ஆனால் தங்கச்சியை கூட தப்பாக பார்க்குறான் அந்த கிருஷ்ணா. அது மட்டும் இல்லாமல் இந்த நர்மதா பொண்ணு மட்டும் எதுக்காக போயிட்டு அவ்வளோ பெரிய ஆம்பளை பிள்ளை கூட போய் விளையாடுறது, இவளுக்கெல்லாம் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா, எப்படியெல்லாம் இருக்கணும், யார் கூட விளையாடணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சாரதா ஒழுங்காக சொல்லி கொடுத்து வளர்க்கலை, ஒரு பொண்ணுங்க கூட சரியில்லைங்க. இந்த காவேரி நம்ம விஜய்கிட்ட பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அக்ரிமெண்ட் போட்டு. இந்த கங்கா அவளும் பிடிக்காம தான் அந்த குமரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏன் இந்த யமுனா கூட இந்த நிவுனை ரொம்பவே கட்டாயப்படுத்தி தானே கல்யாணமே பண்ணிக்கிட்டா. இப்படி ஒரு பொண்ணு கூட இந்த சாரதா ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட நம்ம கங்காவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சின்னு கூட பார்க்காம இதுங்க இப்படியெல்லாம் கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி கேவலமான குடும்பத்தை நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கணுமாங்க, நினைக்கவே அசிங்கமாக இருக்குது. ஊரில் உள்ளவங்கெல்லாம் அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இங்கே பாருங்கள், விஜய் வந்ததுமே இவங்க எல்லாரையுமே வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே விஜயும் காவேரியும் கூட இதை கேட்குறாங்க. உடனே கங்கா அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் நம்ம சாரதா உட்காந்துருக்காங்க, பாட்டிமாவும் உட்காந்துருக்காங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் வந்து பாட்டிக்கிட்ட, ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் யாருமே தப்பானவங்க கிடையவே கிடையாது, ஏன் இப்படி புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் நீ
நீ வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருடா, சும்மா நீ என்னை சமாதானப்படுத்தணுன்னாலாம் நினைக்காத. இப்போது கம்பெனியோட பிரச்சனை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி கம்பெனியில் எப்போவுமே பிரச்சனை வந்ததே கிடையாது. நீ கம்பெனியை கவனிக்கிறதவே விட்டுட்ட. உன் பொண்டாட்டியும் உன் பொண்டாட்டி குடும்பத்தோட பிரச்சனையும் தான் நீ சமாளிச்சுட்டு உட்காண்ட்ருக்க. அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு பணம் வருமாடா? செலவுக்கு என்னடா பண்ண முடியும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கங்கா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, ஏய் கங்கா, என்னடி எதுக்காகடி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே கங்கா இருந்துட்டு, இங்கே பாருமா, இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேண்டாமா? இங்கே விஜயோட பாட்டி ரொம்பவே அசிங்கமாக கேவலமாக பேசுகிறாங்க. காது கொடுத்து கேட்கவே முடியல. நர்மதாவையும் கிருஷ்ணாவையும் தப்பாக பேசுகிறாங்க. உன்னுடைய வளர்ப்பை பற்றி தப்பாக பேசுகிறாங்கம்மா. என்னையும் காவேரியும் ஏன் யமுனா இது நர்மதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள கூட விடாமல் அசிங்கமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு எந்த தலையெழுத்துமே கிடையாது. அம்மா கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, என்னடி இதெல்லாம் நமக்கு தலையெழுத்தாக போச்சு, எல்லாமே இந்த முத்துமலர் குடும்பத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், இங்கே பாருமா, யாரையுமே குறை சொல்லி நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. எப்போவுமே நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நமக்கு மரியாதை. அப்பா இப்படியெல்லாம் இருந்ததுனால நமக்கு என்ன மாதிரியான ஒரு நிலமை பார்த்தியாம்மா? அது மட்டும் இல்லாமல் குமரன் மாமாவும் கால் பண்ணவே மாட்டேங்கிறாரு. குமரன் மாமா பற்றின எந்த விஷயமுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா இருக்காரா, இல்லை அவருக்கு உடம்பு முடியலையா, ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கூட என்னால் தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் விஜயும் நுவனும் மட்டும் அடிக்கடிக்கு பேசிக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது என்னால் தெரிஞ்சுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வேறு இந்த பாட்டியை அடிக்கடிக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம இங்கே இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பேகெல்லாம் தூக்கிக்கிட்டு இங்கே சாரதாவும் கங்கா பாட்டி நர்மதா இவங்க எல்லாருமே இங்கே ஹாலுக்கு வராங்க. உடனே இங்கே நம்ம பாட்டிமாவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடி எப்படியோ இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சதே. இனிமேல் நீங்கள் யாருமே இந்த வீட்டிலேயே இருக்க வேண்டாம். உங்களெல்லாம் பார்த்தாவே எனக்கு கடுப்பாக இருக்குது. உங்களை மாதிரி ஒரு அசிங்கமான குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. விஜய் இருந்துட்டு, பாட்டி போதும் பாட்டி, நீங்கள் பேசின வரைக்கும் போதும், என்னாலே காது கொடுத்து கேட்க முடியல, ஏன் பாட்டி இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜய் இதுக்கப்புறம் நீ அந்த குடும்பத்துக்காக நீ சப்போர்ட் பண்ணவே கூடாதுப்பா. ஒவ்வொரு டைமும் நீ சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்கு. குடும்பத்துலேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி இந்த காவேரி குடும்பத்தினால மிகப்பெரிய பிரச்சனை மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே போய் தொலைஞ்சாங்க அப்படின்னா உனக்கும் நிம்மதியாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவோம். பாட்டி போதும் பாட்டி, நீங்கள் இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க, எனக்கே கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, எங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. எங்களுக்கு தனியாக இருந்துக்கோ தெரியும் தம்பி. இந்த முத்து மலர் குடும்பத்தை நாங்கள் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிக்கிறோம். தயவு செஞ்சு எங்களுக்காக நீங்கள் ஆதரவாக நின்று உங்களோட பிஸ்னஸையும் உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் கெடுத்துக்காதீங்க. நீங்களும் காவேரியும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி இருந்துட்டு, அம்மா இப்படியெல்லாம் பேசாதம்மா, நீ சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எப்படிமா சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் அழுகுறாங்க. இப்போது விஜய்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அத்தை தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அத்தை, பாட்டி ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், போதும் தம்பி, எந்த அளவுக்கு தான் நானும் பொறுமையாக இருக்க முடியும், போதும். அவங்க என் வளர்ப்பை பற்றிலாம் தப்பாக பேசுகிறாங்க, நான் மானத்துக்கும் ஈனத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறவ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பாரடி சாரதா, நீ மட்டும் மானத்துக்கு ஈனத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவள, அப்போது நாங்கள்லாம் சூடு சோரணம் கெட்டு மானம் கெட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுறோன்னு சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களாங்க அந்த சாரதாக்கு எந்த அளவுக்கு திமிரு இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாமே இந்த விஜய் கொடுக்குற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சாரதா கங்கா எல்லாருமே வீட்டை விட்டு போகவும், உடனே காவேரி இருந்துட்டு, அம்மா நில்லுங்கம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, காவேரி அப்படின்னு சொல்லவும், ஏங்க எல்லாரை விடவும் எனக்கு என் குடும்பம் தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லவும், விஜய் வந்து ரொம்பவே மனசு நொறுங்கி போயிடுறாங்க. காவேரிக்காக நம்ம விஜய் எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காவேரி எப்போவுமே விஜய்க்காக எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க விஜய் ஏதாவது ஜெயிலுக்கு போனாவோ இல்லை ஏதாவது பிரச்சனையில் இருந்தாவோ அவங்க வந்து காப்பாற்றுறாங்க.
சொல்கிறாங்க ஓகே தான். ஆனால் சாரதா குடும்பத்தை விட விஜய் முக்கியம்னு சொல்லிட்டு எப்போவுமே சொன்னது கிடையாது. ஆனால் விஜய் தன் குடும்பத்தை விட காவேரி முக்கியம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆனால் காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய், நான் என் அம்மா அப்பா கூட தான் இருப்பேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, ஏய் காவேரி, உன் வயத்தில் ஏன் பேரனோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குடி, நீ அங்கே போனேன்னா ஒழுங்காக சாப்பிடுவியா மாட்டியான்னு கூட தெரியல, உங்கள் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனையை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பேன், அப்புறம் என் பேர குழந்தை சத்து இல்லாமல் எனர்ஜி இல்லாமல் சந்தோஷத்தை இழந்து இப்படியெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கணுமா? இங்கே பார் காவேரி, உன் இஷ்டமாக நீ முடிவு எடுக்கிறதுக்கு நீ தனி ஆளாக இல்லை, உன் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட வாரிசு, நீ இங்கே தான் இருந்தாகணும், அப்படி உனக்கு போகணும்னு தோணுச்சு அப்படின்னா குழந்தை பெற்று கொடுத்துட்டு நீ எங்கே வேணா போ, விஜய்க்கு நாங்கள் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, பாட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டேய் நீ அமைதியாக இருறா, நீ சொல்கிறத கேட்டு தான் உன் வாழ்க்கையும் சரி, நம்ம பிஸ்னஸும் சரி, ஏன் நம்ம வீடும் சரி, எல்லாமே கெட்டு கிடக்குது, இந்த காவேரியால் தான் மொத்தமாக நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க, பேசவும் செய்கிறாங்க. இங்கே காவேரிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, நீ இங்கே இரு, விஜய் கூடவே இரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர், அதாவது அவங்க 3 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, ஏய் என்னடி அழுதுகிட்டே இருக்க, நீ அழுத அப்படின்னா குழந்தை அழுகாதா, குழந்தை ஆரோக்கியமாக நல்லபடியாக பிறக்கணும், அதனால் நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, இத்தனை நாளாக நான் உன்னை நல்லா நடத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அவ்வளவுதான், நீ எந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது கண்டிஷனெல்லாம் போடுறாங்க பாட்டி. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.